கிராமமே கல்லறையாயானது. 50 குடும்பங்கள் அடங்கி போனதே. ஊரே ஓர் மக்பராவாய் மாறித்தான் போனதே. வான்கிழிந்து ஊற்றியதோ பேய்மழைய ஊரிலே. ஊர் முழுதும் உறங்கியது அமைதியாய் நின்று. சாய்ந்து வந்த மண்மேடு சரிந்தது வீட்டின் மேல். பிஞ்சுடனே முதியவரும் புதைந்தனர் மண்ணிற்கு. மூச்சுவிட காற்றில்லை, உலகவும் வழியில்லை. முகவரியை தொலைத்து விட்டு போனரே வீணிலே. கதறி அழாலில்லை, காக்க வழி ஏதும் இல்லை. நம்புக்கல விழா நகரம் மண்ணோடு போனதே. துயரத்தின் உச்சத்தில் இதயம்தான் வேகுதே. பாதையெல்லாம் சிறந்ததனால் உதவிகளும் இல்லையே. தாமத உலக பார்வை தேடி வந்த இராணுவம் தான் திகைத்துத்தான் நின்றது. 10 உடல் மீட்டு பின்னர் கைகட்டி சென்றது. 11 உறவுகளும் மண்ணுக்குள் கிடக்கவே. என்ன செய்ய ஏது செய்ய அரசாங்கம் தவிக்கவே. மீட்க வழி இல்லாமலே மனமெல்லாம் வேகுதே. குரணை எல்லையிலே அழகிய கிராமம் இன்று அனர்த்தம் கேட்கும் அவலத்தின் சிகரம். இயற்கையின் மடியினிலே இளைப்பாறும் வேலை. இறைவனின் நாட்டம் அது முடித்தது நாளே. கலங்காதீர் உறவுகளே, கண்ணீரை துடையுங்கள். காவு கொண்ட உயிர்களெல்லாம் ஷஹீதுகள். நம்புங்கள் அல்லாஹ்வின் சந்நிதியில் உயர்ந்ததோர் சாட்சி. அது சொர்க்கத்திலே அல்லாஹ் வழங்கிடு நீச்சி. இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு ஊரே மண்ணோடு மண்ணாய் போனது. ரம்புக்கெல என்று சொல்லக்கூடிய அந்த ஊர். அந்த ஊருடைய நினைவை இன்றைய தினம் இந்த மேடையிலே எமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அழகிய பாடலை பாடி அவர்களுக்கு சமர்ப்பித்த அந்த 2 மாணவிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு